What's up, people? This is Prakash from One Life. So we are on our way to monsoon ride. இந்த ரைடில் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுறாங்க நம்மளை. ஆக்சுவலாக நாங்கள் தென்காசிலேருந்து 3 பேர் போகிறோம். நான், நோ பிளான் விக்கி, அப்புறமா மாரியண்ணன் 3 பேர் போகிறோம். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து 3 பேர் கொஞ்சம் வராங்க. அவங்க ஆன் த வே ஆக்சுவலாக நைட்டே கிளம்பிட்டாங்க. அவங்கள நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்க்க போகிறோம். த்ரூ யூடியூப் ஃப்ரெண்டாக நாங்கள் 3 பேர். ஒருத்தர் ஹரிஹரன், இன்னொருத்தர் ராஜா, இன்னொருத்தர் வந்து ஒரிஜினல் பேர் தெரில, ஆனால் அவர் ஆன்லைனில் வச்சுருக்கிற பேர் வந்து கிடோ அப்படின்னு வச்சுருக்காரு. நான் ஃபுல் பண்ணிடுங்கண்ணா. ஐ ஹோப் கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ரைடில் நிறைய பேர் கேமரா ஆங்கிள் லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. கேமரா ஆங்கிள் முடிஞ்ச அளவு ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓகேவா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி த்ரூ யூடியூப் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாரன் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களையும் வர சொல்லிட்டு இப்போ அவங்க சென்னையிலேருந்து ஒரு 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பினோம். எங்கள் 2 பேருக்கும் மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேனியில் போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் 3 பேர், அவங்க 3 பேர், மொத்தம் 6 பேர் கரெக்டாக வட்டவடா போகிறோம். வட்டவடா போயிட்டு இன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எங்கே போகிறோன்றதை நாளைக்கு எபிசோடில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடி போகிற எங்கள் அண்ணன் பறந்து விட்டார். இந்நேரத்துக்கு மதுரைக்கே போயிருப்பார்னு நினைக்க மாறி அண்ணன். யூஷுவலாகவே அவர் ஃபஸ்ட்டு போவார். ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுவாரா. இப்போ கொரிலா வேறு வாங்கியிருக்காரா, இன்னும் புல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஐம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் த சேனல்ஸ் லாங்குவேஜ் இன்டு இங்கிலீஷ் just to reach much more wider audience. Let me know what you guys think. இது ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ தமிழில் தான். பட் ரெண்டுமே பண்ணுறதா இல்லை கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பண்ணாவா ஓகேவா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பண்ணாலும் பண்ணலாம். எதனாலனா இப்போது நம்ம தமிழில் ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுவே நம்ம இப்போ இங்கிலீஷில் பண்ணோன்னா இந்தியா ஃபுல்லாக கூட பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஐ எம் திங்கிங் ஆஃப் சேஞ்சிங் த லாங்குவேஜ் இன்டு இங்கிலீஷ். லெட் மீ நோ வாட் யூ திங்க். அரௌண்ட் ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிடுவோமா என்னன்னு தெரியல. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு சாப்பிட மாட்டோம். எப்படியும் ஒரு 9 o'clock ஆகிடும். நடு ரோட்டில் இவனுங்க ஏதோ ஜாலியாக இருக்கிற மாதிரி இப்படி பேசிட்டு போனானுங்கண்ணா. பின்னாடி வர்றவங்க எப்படி போவாங்கன்னே தெரியும். ஒரு தடவை இவங்களை திட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரத்தத்தை கொதிக்க வைக்கிறானுங்க. ஆக்சுவலாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக ஜாக்கெட்டுக்குள்ளே புழுக்கமாக இருக்குது.
மான்சூன் ரைடு அப்போ இப்படி இருக்குமா? ஸோ ஆக்சுவலாக ஒரு டீவியேஷன் எடுத்து டுவர்ட்ஸ் உசிலம்பட்டி போயிட்டுருக்கோம். உசிலம்பட்டி போயிட்டு அங்கேருந்து தேனி. ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கணும், ஏன்னா இன்றைக்கி பயங்கர வெயில். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு ரைடு கண்டினியூ பண்ணணும். மான்சூன் ரைடு மாதிரியே இல்லை, ஹோப்ஃபுல்லி ஹில் ஏறினதுக்கப்புறமாவாச்சு கிளைமேட் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஏதோ ஊருக்கு வந்திருக்கோம், எந்த ஊருன்னு தெரில. உசிலம்பட்டி வந்துட்டோமா? பைக்கில் வந்து இப்போ நடுவில் நின்று மாரியண்ணன் அவருக்கு சஸ்பென்ஷன் செட்டிங்ஸ் மாற்றிட்டு இருந்தார் பைக்கில். அவர் ப்ரீவியஸாக அவங்க ஃபேமிலியாக போனதுனால சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் வச்சுருந்தார். அது இப்போ பயங்கரமாக பவுன்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சாஃப்ட்ருக்கு மாற்றினார். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்ததை நான் சாஃப்ட்ருக்கு மாற்றினேன். இப்போ வண்டி வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஸ்டாக் செட்டிங்ஸ் தான் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. இப்போ வந்து செட்டிங்ஸ் 0ல் வச்சுருக்கோம். 0ல் வச்சா என்ன ஆகுதுன்னா, பயங்கரமாக பின்னாடி போயிடுது, வெயிட்டெல்லாம் பின்னாடி போயிடுது, ஃப்ரண்ட்டுக்கு வெயிட் வர மாட்டேங்குது. ஐ குட் ஃபீல் த வெயிட் கீழே பின்னாடி இருக்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் செட்டிங்ஸை வந்து ஸ்டாக் செட்டிங்ஸ் 3rd பாயிண்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன், 3rd லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் அதை மாற்ற போகிறோம் சாப்பிடும்போது. இது இப்போ எப்படி இருக்குன்னா 411 மாதிரி இருக்குது. 411 எப்படி இருக்குன்னா, ரோட்டில் போகிறோன்னா அப்படியே ஒரு வேவ்ஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால வண்டி ஸ்டேபிளாக எல்லாமே இப்படி ஆடிட்டே இருக்கும் சஸ்பென்ஷன். இதுவே ஸ்டாக் செட்டிங்ஸ்னால் கொஞ்சம் ஃபர்மர் சைடு, அது அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரோட் செட்டிங்ஸ்க்கு. ஸ்லோ ஸ்பீடுக்கு சிட்டி ரைடிங்க்கு 0ல் வச்சுக்கலாம், ஆனால் ஹைவே ரைடிங்க்கு மற்ற இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 3rd லெவல் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். 3rd ஆர் மச் மோர் ஹையர், அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த உங்கள் வெயிட்டு. என் வெயிட்டுக்கு 3rd லெவல் கரெக்டாக இருக்குது. இருக்கிறதுடி 2 பக்கமும் வண்டி இருக்குது, ஆனால் ஹாரன் மட்டும் அடிக்கிறான். எங்கே தான் போவானோ தெரியாது. வெயில் ஆக்சுவலாக பொலன்னு பொழக்குது. 37 காட்டுது இதில். இது ஆக்சுவல் டெம்பரேச்சர் இல்லை, வண்டியோட டெம்பரேச்சரில் 37 காட்டுது. ரஃப்லி இங்கே 33, 34 இருக்கும் போல். ரொம்ப ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பாவம் சென்னையிலேருந்து வர்றவங்க எப்படி வராங்கன்னு தெரில. மாரியண்ண பின்னாடி இருந்து வர்றாரு, இவர் எப்போ பின்னாடி போனார்? நாங்கள் எப்படியும் போயிட்டு இப்போ எப்படியும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நாங்கள் ஜூஸ்லாம் குடித்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேருந்து வர்றவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 1 hour டிலேயில் வருவாங்க நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு. டேரெக்டாக அவங்க மேலே வந்து ஜாயின் பண்ணிக்கல, கீழேயே மலை ஏறுறதுக்கு முன்னாடியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஜாயின் பண்ணி தான் போவோம். விக்கி நான்லாம் வெறுத்துட்டோம் இந்த வெயிலை பார்த்து. என்னடா மான்சூன் ரைடுன்னு கிளம்புனா நீங்கள் பொலன்னு பழக்கிறீங்கன்னு. ஹோப்ஃபுல்லி மேலே ஏறினதுக்கப்புறமா கிளைமேட் பெட்டர் ஆகுதான்னு பார்க்கணும். ஆண்டிப்பட்டி வந்து விட்டோம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் தேனி. அப்படியே கபன்னு எரியுது வெயிலில் பட்டக்ஸ் எல்லாம். தேனிக்கு போயிட்டு எப்படியும் பிரேக் எடுத்துருவோம், அதனால் அந்த ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். வானத்தில் க்ளவுட்ஸே காணும்.
என்ன மாதிரி மான்சூன் ரைடாக இருக்க போகுதுன்னு தெரில. விண்டு பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி பைக்கே தள்ளுது. நான் லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கேன், ஆனால் டுவர்ட்ஸ் அப்படியே ரைட் சைடில் தள்ளிட்டு போகுது. அதுவே பயங்கரமாக நெக் பெயின்லாம் வருது. கோப்ரோ வேறு மாட்டியிருக்கோமா, ஒரு சைடு அப்படியே ஏன் இப்படி காற்றடிக்குதுன்னு தெரில. அந்த காற்று இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமாக அந்த ஹீட் ஃபீல் ஆகலை. இல்லைனா இந்நேரத்துக்கு ரோஸ்ட் ஆகிருப்போம், அது வேறு விஷயம். தேனி ஜங்ஷன் வந்துட்டோம். ஏதோ மத்தியானம் 12 மணி 1 மணி மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்கு. 9:30 மணி தான் ஆகுது காலையில். என்ன ப்ரோ? அப்படியா? அது டீ கடை தானே, அங்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே போமா? மறுபடியும் அந்த கடைக்கு போமா? அங்கே ஒரு டீ கடை இருக்குது, நல்லா இருக்குது. இந்த நேரா ப்ரோ, நான் வரேன். ஸோ இங்கேருந்தால் சென்னையிலேருந்து வரணும். அவங்க வர்ற வரைக்கும் இங்கே ஒரு ஹால்ட்டை போட்டுற வேண்டியதான். மான்சூன் ரைடு தான், மான்சூன் ரைடு தான், அதுதான். அப்புறம் மேலே எப்படி இருக்குன்னு தெரியலையே. மேலே ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஒரு குட்டி சம்பவம் ஆயிடுச்சு. குட்டி சம்பவம் என்னென்னா, சென்னையிலேருந்து வந்தவங்க வந்து இப்போ தான் திருச்சிக்கே வந்திருக்காங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் 3 hours வெயிட் பண்ணணும். 3 hours இந்த கடையிலே நம்ம உட்காந்துருந்தோன்னா கடைக்கார அண்ணன் நம்மளை. சரி, அதனால் என்ன பிளான் பண்ணோன்னா, மூணார் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஏறிட்டு மேபி மேலே எங்கேயாவது பிளேஸ் நல்லா இருந்துச்சுன்னா கூட பார்த்துட்டு கூட வெயிட் பண்ணிடலாம். இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். போமாண்ணே. அவங்க ஆக்சுவலாக நைட்டு தூங்கலை அப்படின்னாங்க, அதனால் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. இப்போ தான் ப்ரோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே ப்ரோ, பொறுமையாக வாங்க. வெயிட் பண்ணுறதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நமக்கு வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே இடமும் இல்லை. 3 hours நம்ம அங்கே உட்கார முடியாதுல்ல காஃபி கடையில். ஸோ தட் இஸ் த ரீசன் வி ஆர் ஆஃப் டு மூணார் நவ். மேலே எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நிழல் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே டேரா போட்டு படுத்து தூங்கிட வேண்டியதான் ரோட்லேயே அவங்க வர்ற வரைக்கும். அந்த சைட்லாம் கொஞ்சம் க்ளவுட்ஸ் நல்லா தான் இருக்குது. வெயிலேருந்து தப்பிச்சிடா பிரகாஷ்னு நினச்சிக்க வேண்டியதான். அறநூற்றி எவ்வளோ பிடிச்சது, 600 சம்திங். ஸோ செகண்ட் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். எவ்வளோ எனக்கு பெட்ரோல் கன்சம்ஷன் ஆச்சுன்னா 190 கிலோமீட்டர்ஸ், கரெக்டாக 189 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கேன். 6.3 liters எனக்கு பெட்ரோல் பிடிச்சிருக்கு. விச் க்ளோஸ்லி கம்ஸ் கரெக்டாக 30 மைலேஜ் கிடச்சிருக்கு. இதில் வந்து 32ன்னு காட்டுது, ஆனால் எனக்கு கிடச்சது வந்து 30. இதிலேருந்து எப்போவுமே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஆக்சுவல் மைலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக டேங்கோட டாப் லெவலுக்கு தென்காசியில் ஃபில் பண்ணேன். இங்கேயும் சேம் லெவலுக்கு அகெயின் ஃபில் பண்ணிவிட்டு
டேங்க் டு டேங்க் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறது தான். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வண்டி வந்திருக்குன்னே நான் சொல்லலை. ஒரு கொரிலா, ஒரு எஸ்டி அட்வென்ச்சர், அப்புறம் சென்னையிலேருந்து வர்றவங்க வந்து ஒருத்தர் டியூக் 200 வச்சுருக்காரு. பேலன்ஸ் 2 பேர் என்ன வண்டி வச்சுருக்காங்கன்னே தெரில. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காதது வந்து மவுண்டைன் மட்டும்தான் எனக்கு. இப்போ யூஸ்வலாக கேட்பாங்கல்ல, ஆர் யூ பீச் பர்சன் ஆர் மவுண்டைன் பர்சன்னா 100% மவுண்டைன் தான் சொல்லுவேன். எனக்கு பீச் அவ்வளோவா பிடிக்காது. அவ்வளோவா இல்லை, பிடிக்காது பீச்சே எனக்கு. மவுண்டைனில் சும்மா போய் உட்காந்துருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு பீச் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், பட் மோஸ்ட்லி செக் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை 3 வந்திருப்பேன். 5-6 தடவையும் டெஸ்ட் பண்ணதில்லை. இந்த வாட்டியும் இது பண்ண மாட்டாங்க நம்புகிறேன். எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சு போயிடுச்சு. ஆக்சுவலாக ஜூன் ஜூலை மாதம் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும்னு நினச்சா இங்கெல்லாம் நல்ல வெயில் போல். உயிர் வந்து விட்டது, உயிர் வந்து விட்டது, உயிர் வந்து விட்டது. ஒரு 5 மினிட்ஸ் கீழே நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போயிடலாம். மேலே போயிட்டா கொஞ்சம் கூலிங் இன்னும் பெட்டராக இருக்கும்ல. மேலே போயிட்டு வெயிட் பண்ணிடலான்னு ஒரு பிளான் அவங்களுக்காக. ஆனால் நாங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணாலும் அவங்க எங்களை பிடிக்க முடியுமான்னு தெரில. டீயா? டீ குடிக்கவான்னு கேட்காரு. டீ குடிக்கவான்னு கேட்காரு. டீ குடிக்குமான்னு கேட்காரு. ஆ, அதான் பார்க்கேன். இன்னும் போவோம் மேலே. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். கேரளாக்குள்ளே வந்த உடனே ரோடு ஒரு 10 லெவல் அப்கிரேட் ஆயிரும். அது நம்ம ஊரில் இந்த தேனி போடிமெட்டில் ரோடு மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. இப்போ இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் 5-6 இயர்ஸ் நான் மூணார் வந்துட்டுருக்கேன். எனக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இவங்களுக்கான டூரிசம் தானே, அதனால் இங்கே அவ்வளோ ரோடு நல்லா இருக்காது. இதுவே மூணார் வந்து தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா ரோடு நல்லா போட்டிருப்பாங்க.
வர்றவங்க தானே வருவாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோடு நல்லா போட்டுருக்காங்க. மழை வந்து விட்டது. ஆக்சுவலாக இந்த கடையில் ஒரு 2 hours வெயிட் பண்ணோம் அவங்களுக்காக. அவங்க ஆல்மோஸ்ட் கீழே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹில்லு. ஆக்சுவலாக கோப்ரோ வந்து ஜஸ்டிஸே பண்ணல. என்னென்னா அந்த சைடு மட்டும் வெயில் அடிக்குது, இந்த சைடு ஃபுல்லாக ஷேடோவாக இருக்கிறதுனால ஏதோ இல்யூஷன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. கீழே ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரோம். ஏதோ ஒரு வியூ பாயிண்ட். ஒருத்தர் கேட்டாரா எங்கே போகிறீங்கன்னு? எங்களை கேட்டார். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. மாரிமுத்து. என்ன ப்ரோ? நாங்கள் தள்ளி தள்ளி வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. அவங்க எங்கே இருக்காங்க? அப்படியா? ஏன்னா நமக்கு 6 மணிக்கு வட்டவடா க்ளோஸ் பண்ணுறாங்களா, சரி அதனால தான் நமக்கு இப்போவே இங்கேருந்து 1 hour 1.5 hours ஆகும். அதனால தான் பார்த்தோம். நடுவில் நின்ட்டிங்களா? என்னாச்சு?
இல்லை ப்ரோ அங்கே ஜூஸ் சாப்பிடலான்னு. ஓகே. கீழே ஏறத்துக்கு. ஆ டயர்டாக இருப்பீங்க, ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டுறீங்க. இங்கேருந்து இன்னொரு 1 hour 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓட்டிடுவீங்களா 1.5 hours? அதான் 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 நாங்களே அதான் பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 14 hours ஓட்டிகிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் மந்த் சென்னை டு கன்னியாகுமரி போனோம், அதுவே 14 hours போனோம். ஆ இன்னும் தெரியல, பிரேக் அதிகமாகிடுச்சு. அப்படியா? ரொம்ப பிரேக் அன்டைமில் வேறு கிளம்பியிருக்கீங்கல்ல. ஆக்சுவலாக இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு ஒரு தடவை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் போகுது. 3rd round இது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நேரம் கேப் ரோட்டில் மட்டும்தான் இருந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, மூணார்லேயே ஸ்டே பண்ணிடலாம். மூணாரில் ஸ்டே பண்ணிவிட்டு மூணார்லேருந்து வட்டவடாக்கு வந்து நாளைக்கு மார்னிங் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போவே டைம் 4:50. இன்னும் நாங்கள் மூணாரே ரீச் பண்ணல. இதுக்கப்புறம் நாங்கள் மூணார் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வட்டவடா போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது டீப் டவுன் ஃபாரஸ்ட்டுன்றதுனால நம்மளை அலோவ் பண்ணல அப்படின்னா போன வழியிலே தான் ரிட்டர்னும் வரணும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கிறவர் தான் ராஜா ப்ரோ. இவர் அப்புறம் ஹரிஹரன், அதுக்கப்புறம் கிடோ என்கிற பிரதேஷ்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர். எங்களுக்கு கிடோன்னு தான் தெரியும். நல்லா இருக்கீங்களா? ஐஸ் சேக் தானே? ஆக்சுவலாக ஒரு 6 பேருக்கு ரூம் வேணும். 6 பேர் தான் 2 ரூம் மட்டும். ஆமாம்.